திடீர்னு வந்து ஃபோனில் லைனில் வருவாங்க. அப்போ செல்ஃபோன்லாம் இருந்தது இல்லையா, 2001 2020. அப்போ வந்து லைனில் வருவாங்க. வந்துட்டு இது மாதிரி எடுத்தோடனே கேட்பாங்க, பேனா பேப்பர் இருக்கான்னுவாங்க. இருக்குமான்னு. ஏன்னா ஃபோன் வந்தோடனே பேனா பேப்பர் எடுத்து போனாங்க. எடுத்துகிட்டு உடனே வந்து சரி நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு தீர்மானம், மற்றபடி ஒரு அறிக்கை, இது மாதிரி இருக்கும்போது பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். அதை டெவலப் பண்ணி கொடுக்கணும். அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அது என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் கேட்பாங்க அதை. அதனால் மிஸ் பண்ண முடியாது நம்ம. திரும்ப சொல்லுங்கன்னுவாங்க அதை. அப்போது முதல்ல கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் திரும்ப சொல்லலைன்னா என்ன ஆகும், நீங்கள் மாட்டிப்பீங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது வந்து கரெக்டு தான். லீடர்ன்னும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணுன்றது எதிர்பார்க்கறதுக்காக தான். அது மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து இருந்தனால தான் அம்மாவோட கிட்டத்தட்ட அவ்வளோ காலம் வந்து என்னால் வந்து பயணிக்க முடியுது. அவங்க மைண்டு, அவங்க கண்ணை அசைச்சா எப்படி, எதுக்காக அசைக்கிறாங்க, அவங்க திரும்பினா எதுக்காக திரும்புகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு அசையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசு எந்திரத்துலேயும் சரி, கட்சி விஷயத்துலையும் சரி, நடந்துக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக அவங்கள பொறுத்தவரை வந்து 100 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இல்லையா 0 மார்க் கொடுத்து வெளியே போய்ட்டுருவாங்க.